ஹரே கிருஷ்ணா. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த மனித வாழ்க்கையில் நிம்மதியை தொலைத்து மன அமைதி இல்லாத வாழ்க்கையை வாழ்வோர்தான் அதிகம். நம்மில் பெரும்பாலானோர் முகத்தில் புன்னகை இல்லை. எப்பொழுதும் ஒரு சோகமான முகத்துடனும் துக்கம் கலந்த வாழ்க்கையுடனும் மனக்கலக்கத்துடனும் ஒரு மன பயத்துடனும் வாழ்வையை மேற்கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒரு மனக்கலக்கத்துடன் வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கும் நாம் இதற்கு என்ன காரணம் என்று எப்போதாவது ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு விடை தேட முற்பட்டிருக்கிறோமா என்றால் இல்லை என்பதே அதற்கு பதில். அப்படி என்றால் இந்த சோகமான வாழ்க்கைக்கு என்னதான் காரணம்? நாம் யாரிடம் கேட்டாலும் எனக்கு ஏதோ ஒரு மனதில் பயம் இருக்கிறது, சோகமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்பதையே பதிலாக கூறுகின்றனர். அப்படி என்றால் இந்த மனித வாழ்க்கையே ஒரு நிம்மதியற்றதா அல்லது துக்ககரமானதா என்றால் ஆம், மனிதனாக பிறப்பதே, இந்த புவியில் பிறப்பதே நம்ம கர்மவினை பயனால் ஒரு துக்ககரமான ஒரு விஷயம்தான். இதை ஆச்சாரியர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த மனித பிறவியிலேயே இந்த துக்கத்தை நீக்கி நம் மனதிலிருந்து இந்த பயத்தை அகற்றி நிம்மதியாக வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள். அப்படி யார் மன நிம்மதியுடனும் மன கலக்கமின்றியும் வாழ்கிறார்கள் என்று கேட்டால், யாரெல்லாம் தர்மத்தின் வழியில் பயணிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் மனக்கலக்கமின்றி, மன பயமின்றி, மரண பயமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே பதிலாகும். ஏனென்றால் கிருஷ்ண பரமாத்மா கூறியிருக்கின்றார், யாரிடமெல்லாம் தர்மம் இருக்கின்றதோ அவர்கள் எப்பொழுதும் மனக்கலக்கம் கொள்வதில்லை, அவர்கள் வாழ்வில் பயம் கொள்வதில்லை என்று கூறியிருக்கின்றார். யாரெல்லாம் தர்மத்தில் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் துணையாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் தர்மம் எங்கிருக்கின்றதோ அங்கு பகவான் இருக்கின்றார், பகவான் எங்கிருக்கின்றாரோ அங்கு தர்மம் இருக்கின்றது. ஆக யார் பயமின்றி வாழ்கின்றார்கள், மரண பயமின்றி வாழ்கின்றார்கள், மன சஞ்சலமின்றி வாழ்கின்றார்கள் என்பதை நாம் மகாபாரதத்தின் மூலமே தெரிந்து கொள்ள முடியும். மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே போர் சூழும் ஒரு அபாயகரமான நிலை நிலவுகின்றது. அந்த தருணத்திலே அஸ்தினாபுரத்து மன்னரான திருதராஷ்டிரன் ஒருவேளை பாண்டவர்கள் போர் தொடுத்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அச்சம் கொள்கின்றான். அதனால் அவன் எப்படியாவது போரை தவிர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றான். அதற்காக பாண்டவர்களிடம் போய் முறையிட்டு போரை தடுத்து நிறுத்துமாறு சஞ்சயனை தூதுவனாக அனுப்பி வைக்கின்றான். அவ்வாறு தூதுவனாக சென்ற சஞ்சயன் பாண்டவர்களிடம் போரை தொடுக்க வேண்டாம் என்று எடுத்து கூறுகின்றான். ஆனால் பாண்டவர்களோ அஸ்தினாபுர ராஜ்யத்தில் தங்களுக்குரிய பங்கை கொடுக்குமாறும், இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஒரு 5 கிராமத்தையாவது கௌரவர்கள் கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றார். அவ்வாறு இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை கௌரவர்கள் செய்தால் நாங்கள் போரை கைவிடுகின்றோம்,
போர் செய்ய வேண்டும் என்ற முடிவிலிருந்து நாங்கள் கைவிட்டு விடுகிறோம் என்று கூறுகிறார்கள். இதை கேட்டறிந்த சஞ்சயனும் அஸ்தினாபுரம் திரும்பி திருதராஷ்டிர மன்னரிடம் எடுத்துக் கூறுகின்றான் யுதிஷ்டர் என்ன கூறினார் என்பதை. அப்பொழுது திருதராஷ்டிரிடம் பேசிய சஞ்சயன், திருதராஷ்டிர மன்னனே அதர்ம வழியில் செல்வதாகவும் அதனால் கௌரவர்களின் குலமே அழிய போவதாகவும் எடுத்துக் கூறுகின்றான். இதை கேட்டிருந்த திருதராஷ்டிரன் மனம் கலக்கம் கொள்கின்றான். அத்துடன் சஞ்சயனிடம் யுதிஷ்டரிடம் நடைபெற்ற உரையாடல் குறித்தும் அங்கு என்ன நடந்தது என்பது குறித்தும் மறுநாள் காலையில் அரசவையில் விரிவாக எடுத்துக் கூறுமாறு பணிக்கின்றான். இதையடுத்து அன்று இரவு முழுவதும் தூக்கமில்லாமல் இருந்த திருதராஷ்டிரன் ஒரு பணியாட் மூலம் விதுரனை அழைத்து வர சொல்லி தனது எண்ண ஓட்டத்தையும் தனது மன பயத்தையும் எடுத்துக் கூறுகின்றார். இதை கேட்ட விதுரர் கூறுகிறார், அரசே, வலிமை இல்லாத நிலையில் பெரும் பகைவர்களால் எதிர்க்கப்படுகிறவன், பொருளை இழந்தவன், அதாவது தனது உடைமையை இழந்தவன், திருடன், ஆசையை தணிக்க முடியாதவன் ஆகியோர்களுக்கு தூக்கம் வராது. இந்த பிரிவில் மன்னராகிய தாங்கள் எந்த பிரிவிலும் சேர்வதாக எனக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் பிறர் உடைமை மீது ஆசை கொண்டு அதை அடைய முடியாதவனுக்கும் தூக்கம் வராது. அப்படி என்றால் இந்த பிரிவில் நீங்கள் சேர்கிறீர்களா என்று விதுரன் கேட்கிறார். அதே போல யுதிஷ்டன் தர்மம் வலுவாதவன், பஞ்சபாண்டவர்கள் தர்மத்தின் வழி நடப்பவர்கள், அவர்களுக்கு எதிராக நீங்கள் அநீதி இழைத்தீர்கள், அவர்களை காட்டுக்கு அனுப்பினீர்கள், நீங்கள் தர்மத்தை விட்டு விலகிவிட்டீர்கள், உங்கள் அதிகாரத்தை நீங்கள் தர்மத்தின் வழி பயன்படுத்தவில்லை, உங்கள் தர்மத்தின் வழி பயன்படுத்தாமல் உங்கள் அதிகாரத்தை நீங்கள் துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனி ஆகியோரிடம் அளித்தீர்கள். அந்த அதிகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதர்மத்தின் வழி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கையில் நீங்கள் எப்படி மன நிம்மதியை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? அப்படி மன நிம்மதியையும் எதிர்பார்ப்பது என்பது வியப்பாக உள்ளது என்று எடுத்துரைக்கிறார். அதே நேரத்தில் நல்ல காரியத்தில் முயற்சி, பொறுமை, தர்மத்தை விட்டு வலுவாமை போன்ற குணங்களை கொண்டிருப்பவர்கள் எப்பொழுதும் துயரத்தால் வாடுவதில்லை, துக்கத்தால் வாடுவதில்லை. இது சத்தியம் என்று விதுரர் திருதராஷ்டிரருக்கு எடுத்துரைக்கின்றார். இவ்வாறு தர்மத்தின் வழி நடக்காதவன் கண்டிப்பாக துக்கத்தையும் துயரத்தையும் மனக்கலக்கத்தையும் அடைந்தே தீர வேண்டும் என்று திருதராஷ்டிரனுக்கு விதுரன் எடுத்துரைப்பதுதான் மகாபாரதத்தில் விதுர நீதி என்று அழைக்கப்படுகிறது. அப்படி என்றால் நாம் இதில் என்ன தெரிந்து கொள்கின்றோம்? யாரெல்லாம் அதர்மத்தின் வழி நடக்கின்றார்களோ, அவன் அரசனாக இருந்தாலும் சரி, அவன் ஆண்டியாக இருந்தாலும் சரி, அவன் நிச்சயமாக அவன் துன்பத்தை அனுபவித்தே தீர வேண்டும், அவன் மனக்கலக்கத்தோடு வாழ்ந்தே தீர வேண்டும் என்பது தெரிய வருகிறது. இதையே பகவான் கிருஷ்ணன் கூறுகின்றார். அனன்யா சிந்த யந்தோமாம் ஏஜனா பரியு பாஷதே தேசாம் நித்யாபி யுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியகம் என்கின்றார். யாரெல்லாம் எனது திரு உருவத்தின் மீது சிந்தனையை செலுத்தி தர்மத்தின் வழி நடக்கின்றார்களோ, வேறு குறிக்கோளின்றி யார் என்னை சரணாகதி அழைக்கின்றார்களோ,
அவர்களிடம் உள்ளவற்றை நான் பாதுகாத்து அவர்களுக்கு தேவையானவற்றையும் நான் கொடுக்கின்றேன் என்கின்றார். அப்படி என்றால் பகவான் கிருஷ்ணர் எதை எடுத்துக் கூறுகின்றார்? தர்மத்தின் வழி, சத்தியத்தின் வழியில் யாரெல்லாம் பயணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன், அவர்கள் உடைமைக்கும் நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். தர்மத்தின் வழி நடப்பவர்கள் மரண பயம் கொள்வதில்லை, துக்கம் கொள்வதில்லை, மனக்கலக்கம் கொள்வதில்லை என்பதை அழகாக எடுத்துக் கூறுகின்றார். இதையே அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியார் ஸ்ரீல பிரபுபாதன் கூறுகின்றார். இந்த உலகத்தில் யார் நிம்மதியாக வாழ்வார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று ஒரு கேள்வியை எழுப்பியதற்கு பதில் கூறுகின்றார். யாரெல்லாம் கிருஷ்ண பக்தியை மேற்கொள்கின்றார்களோ, யாரெல்லாம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்கின்றார்களோ அவரெல்லாம் மன நிம்மதியுடனும் மரண பயமின்றியும் வாழ்கின்றனர். ஏன் கிருஷ்ண பக்தியை மேற்கொள்பவர்கள், பயிற்சி செய்பவர்கள் மரண பயமின்றி வாழ்கின்றார்கள் என்று ஆச்சாரியர் கூறுகின்றார்? ஏனென்றால் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்பவர்கள் ஒருபோதும் அதர்மத்தின் வழி செல்வதில்லை. தர்மத்தின் வழியே அவர்களுடைய சித்தாந்தம், தர்மமே அவர்களது வாழ்க்கை நிலை. ஏனென்றால் பகவான் கிருஷ்ணர் சொல்கின்றார், தர்மத்தின் வழி நடப்பவர்கள் எதை சாதித்தார்கள் என்று இந்த சமூகத்தில் கேள்வி எழுப்பலாம். ஆனால் தர்மத்துடன் வாழ்வதே சுகமானது என்று பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கின்றார். அதனால் ஆச்சாரியர் வழிதான் சொல்கின்றார், கிருஷ்ண பக்தர்கள் எப்பொழுதும் அதர்ம வழியில் செல்வதில்லை, தர்மத்தின் வழிபால் இருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் மனபயம் கொள்வதில்லை, வாழ்க்கையில் எந்த நிலையிலும், ஏன் மரண பயமும் கொள்வதில்லை. அதனால் இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? தர்மத்தின் வழி நிற்க வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் தர்ம நிலையிலிருந்து வழுவக்கூடாது. அவ்வாறு தர்மத்தின் வழி நின்றால் நாம் நிச்சயமாக மன நிம்மதியை பெற முடியும், மன அமைதியை பெற முடியும். மன பயம் என்ன? இந்த மரண பயமே நம்மை கிட்ட நெருங்காது, தர்மத்தின் வழி நின்றோமையானால். அதனால் தர்மத்தின் வழி நிற்போமாக, மனபயம் மரண பயம் நீக்கி பேரானந்தம் அடைவோமாக.